ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி. அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு 2 லேடிஸ் வந்து இறந்துட்டாங்கன்ட்டு சொல்கிறாங்க. இந்த ஃபேக்ட்ரியில் அந்த 2 லேடிஸ் இறந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஆத்மா வந்து இங்கே சுற்றிட்டு இருக்கான்ட்டு சொல்கிறாங்க. இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி மூடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 12 வருஷம் அந்த பக்கத்தில் ஆகுது. இந்த நைட் டைம் ஆனாலும் இந்த சவுண்டு, இந்த மூமெண்ட் ஆகிற மாதிரி கிராஸு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நைட் டைமில் அந்த மாதிரி வெளியே அது எப்படி இறந்தாங்களான்னா, ஒர்க் டைமில் 2 லேடிஸ் உள்ளே இருந்தாங்க அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி உள்ள கெமிக்கல் ரூம் உள்ள. அதுக்கப்புறம் ஒர்க்கு முடிஞ்சிச்சான்ட்டு வெளியே இருக்கிற செக்யூரிட்டி வந்து அந்த கதவை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போய்ட்டுருக்காரு. அவங்க 2 பேரும் உள்ளே மாட்டியிருக்காங்க. அந்த கெமிக்கல் ஸ்மெல்லு தாங்க முடியாமல் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க. அவங்க 2 பேரோட ஆத்மா இந்த ஃபேக்ட்ரியில் சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம வீடியோ எங்களுக்கு ஒரு டைமிங் கொடுத்துருக்கோம். அந்த டைமிங் வீடியோ எடுத்துட்டு நாங்கள் சீக்கிரமாக போயிடுறோம். ஓகேங்களா? நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி, ஓகே கைஸ், வீடியோ உள்ள போகலாம். கேமரா லைட்டு ரெடி மேடம் இது கீழே பார்த்து போகிறோம். ப்ரோ கீழே பார்த்தோங்க. ப்ரோ கீழே பார்த்தவங்க ஒரு பள்ளமாக இருக்குது ஃபுல்லாகவே. இந்த மாதிரி ரூம்ஸ் தானே நிறையா இருக்குது பக்கத்தில். இந்த மாதிரி ரூம்ஸ் தானே எல்லாம். ஃபுல்லாக செடி தான் ப்ரோ. கேட்டு சவுண்டா ப்ரோ அந்த சைடு வைக்கிறேன். சவுண்ட் இப்போ வரல. நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் கேமரா பண்ணா சொன்னேன் இல்லை, நம்ம பேசினும்போது சத்தம் வருது ப்ரோன்ட்டு சொன்னப்பறம் வந்து இப்போ அங்கே சவுண்ட் இருந்தது. இந்த சவுண்டா ஃபஸ்ட்டு வெளியே ஆயிடுச்சு. நம்ம ரூம் வெளியே வந்து பெருது ஒரு கூன்னு கத்துற மாதிரி எப்படி சவுண்டு. சரி ஓகேவா, வேறு ரூம் போகலாம் வா. நான் சொல்கிறேன் பாரு, இங்கே வந்து நிறைய ரூமுங்க இருக்குது. ஆமாம், அது நம்ம 4 பேராக ஒன்றா போயிட்டு வீடியோ எடுத்தால் ரொம்ப நேரம் ஆகும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதே 1.5 hour தான் டைம். அதுக்கு சரியா, 2 பேராக போயிட்டு ஸ்ப்ளிட்டாகி 2 பேராக போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு சீக்கிரமாக போயிடலாம். இருந்தாலும் 2 பேராக போனால் எதனா ஒன்று ஆயிடுச்சா என்ன பண்ணுறது? போகலாம்டா. ஓகே போகலாம், ப்ராப்ளம் இல்லை. எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இது பார்த்தாலே இது பாருங்க, பார்த்தாலே தெரியுது. கண்டிப்பாக பாம்பு தேள் கண்டிப்பாக இதெல்லாம் ஒன்று இருக்கும். நம்ம பர்மிஷன் கேட்டுருந்தா நம்ம வந்துருக்கோம். ஓகேவா, அவங்க கொடுத்த டைமிங்குள்ளே நம்ம முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும். ஆமாண்டா, அதெல்லாம் வேஸ்ட் பெரிய இஷ்யூ ஆகிடும். அவங்க கொடுத்துருக்கிறதா 1.5 hour தான் டைம். சரி ப்ரோ, நீங்களும் நாங்களும் ஒன்றா போனோம். சூர்யா ப்ரோவும் வசன் ப்ரோவும் ஒன்றா போட்டோம். ஏதோ ஒன்று தெரியுது, ஏன்னா ஏதோ ஒன்று நடக்க போகுது நம்மளுக்கு. பார்க்கலாம், இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கலாம் என்ன நடக்குது. எனக்கும் கொஞ்சம் ஒரு மரியாதை இருக்குது, ஏன்னா ஸ்ப்ளிட் ஆகி போகிறது இருக்குது. தெரிஞ்சு யாருக்குன்னா ஒன்று அப்படியே ஆமாம் சவுண்டு கேட்குதா என் பின்னாடி? அப்படியே யாரு? ஹலோ, எனக்கு உடம்பெல்லாம் சிடுங்குதுடா. சரி ஓகே போயிடலாம். போய் ஸ்ப்ளிட் ஆகி போய் யாரா இருக்கிறீங்களா? ஃபுல்லாக செடி தான் போகணும்.
இந்த சவுண்ட் இல்லை கீழே பார்த்துக்கோ. ஓகே அது ஏதோ நம்மளை கோப்பன மாதிரி டேய் சரி ஸ்பிளிட் ஆகி போயிடலாம். ஸ்ப்ளிட் ஆகி போயிடலாம். இது அசைன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த சைடு இருக்கிற ரூம் நீங்கள் பாருங்கள், நான் அந்த சைடு இருக்கிறது நான் சும்மா பார்த்துட்றோம். அந்த பக்கம் இருக்கு. ஆ ஓகே சரியா? டேய் சத்தியமாடா நிஜமாக சவுண்டு என்ன சவுண்டு? மெரிக்காது அப்படியே இல்லை. சைட்லேருந்து ப்ரோ வருது. இந்த மரத்துக்கு மேலாம் பேய் உட்கார சொல்ல உண்மையாது ப்ரோ? இதுதான் அங்கெல்லாம் பலமாக இருக்குது. ஜன்னல் ஓப்பன் இருக்குல்ல? சத்தியமாக நான் கேட்டேன், கிளியராக கேட்டேன். அப்புறம் உங்களுக்கு கேட்கவே இல்லையா? எனக்கு கிளியராக கேட்டுச்சு. கேட்குது. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ஏதோ நடக்குது. இந்த உண்மையாக சொல்கிறேன், தனித்தனியாக போகிறதில்ல, 4 பேர் ஒன்றா வரோம். இங்கே தான் அந்த கிரவுண்டில் தான் கேட்டுது. ஏதோ ஒன்று தனியாக கூட்டின்னு போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது எனக்கு. நீ நான் ஃபஸ்ட் டைம் நம்ம 2 பேர் வந்து இதே பிளேஸில் நம்ம வீடியோ எடுத்துருப்பாங்க போது இதே ரூம் தான். நம்ம ஓடின வீடியோ இதே ரூம் தான். திரும்ப அதே ரூமில் தான் திரும்ப நம்ம நிற்கிறோம். திரும்ப இந்த ரூமில் தான் சத்தம் அதிகமாக கேட்குறது. சரி என்னடா பண்ணலாம்? வா வேறு ரூமுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண. டைம் வேறு ஆகிட்டு இருக்கு. அவன் கொடுத்தது 1.5 hour தான். வேறு ஒன்றும் பண்ணல. இங்கேயே வந்து ஒரு சவுண்ட் வந்து நிற்குது. என்ன பண்ணுறது? வேறு போய் தான் பார்க்கணும். வந்துட்டோம், பார்த்துக்கலாம் வாங்க என்ன நடக்குதோ கம்யூனிகேட் பண்ணலாமா அப்படின்ட்டு. வேணாம், ஸ்டார்டிங்கில் சவுண்ட் மட்டும் தான் கேட்டு நிற்குது. யாராச்சும் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுதே நல்லா இப்போ பேசணும் பார்க்கலாம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மளை இதுவரை நம்மளை எதுவும் பண்ணலை. நம்மள ஒன்றும் பண்ணல. ஆக்டிவேட் அதிகமாக காட்டு நடந்து நிற்குது. சத்தம் கிளியராக கேட்டு நிற்குது. அது என்ன சொல்லலாம்? கைஸ் இந்த வீடியோவில் வந்து அந்த சவுண்டு கேட்குது இல்லையோ, எங்களுக்கு கேட்குது கைஸ். ஓகேவா? எங்களுக்கு இங்கே நேரில் கிளியராக வீடியோவில் கேப்சர் ஆகும் எனக்கு தெரியாது சவுண்டு. பட் எங்கள் இயர்ஸ்க்கு கரெக்டாக கேட்குது எங்களுக்கு. ஒரே சொல்லிட்டு தான் வெளியே ஆகுது. அது இல்லை, அது அதை வந்து தனியாக பிரிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. இப்போ தனித்தனியாக போய் ஸ்ப்ளிட் ஆக போகுது சரிங்களா? யாரையும் சிம்பும் உதயாவும் ஒரு தனியாக, நானும் தனியாக போயிடலாம் சரியா? நீங்கள் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், நாங்கள் ரைட் ஹேண்ட் சைடு பார்ப்போம். டேய் எதுனா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கண்ணா. ஓகே கண்டிப்பாக. மொபைல் கையில் வச்சுக்கோங்க, சைலண்ட்டில் போட வச்சுருங்களா? லைட் இல்லைண்ணா. இல்லை கொஞ்சம் தட்டு, அது கொஞ்சம் பேட்ரி கொஞ்சம் ஃபால்ட் ஆகுது. ஓகே சரி ஓகேவா? சரி இதோட இப்பயும் சொல்கிறேன், எது நடந்தாலும் ஃபோன் பண்ணேன் கண்டிப்பாக. நீ இல்லை அதனால எனக்கு ஃபோன் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் ஓடாதீங்க. ஓகே சரி ஓகே. கீழே பார்த்து வா. அவங்க எங்கடா அவங்க அவங்க போய் அவங்க போகிறாங்களா? அவங்க போகிறாங்க ப்ரோ. பாம்பு கிம்பிருக்கு போகுது ப்ரோ. கீழே பார்த்து வா. படியே இல்லையா ப்ரோ? அவ்வளோ லைட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. லிஃப்ட் ஏதாச்சும் போகிறதுக்கு இருக்குமா ப்ரோ? இது தெரியலடா. ஓய் பார்த்து ப்ரோ, இரும்பு லிஃப்ட்டு தான் நினைக்கிறேன் ப்ரோ. இது ஆமாடா லிஃப்ட்டோட தம் தொண்டி இருக்காது ப்ரோ. மேலே மாடி இருக்குது. இல்லைண்ணா வஸ்ட்ரு பண்ணலாம்.
சிங்கிள் மாடி டபுள் மாடி வவால்டா டே. சரி வா பஞ்சு எல்லாம் டோடாடி. ஏய் அதான் போகலாம். மேலே காட்டுங்க. இப்போ கை தானே இருக்குது. ப்ரோ மேலே இருக்குது, மலையிலே இருக்கு ப்ரோ. நாங்கள் தலைமை வந்துருமோ. நம்ம வெளியே போய் வாங்கிக்கிறோம். சரி அடுத்த ரூமுக்கு போகலாம். அந்த சவுண்ட் வந்து நல்லா எனக்கு தெரியுது. ஆளுங்களை வந்து கூப்பிட்ற மாதிரி, நெக்ஸ்ட் வந்து ஆளுங்களை வந்து அப்படியே தனித்தனியாக பிரிக்கிற மாதிரி, யா அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது எனக்கு. பிடிச்சிட்டு எதுனா செய்கிறாங்கள அப்படின்ட்டு. பார்க்கலாம் வா. அந்த ரூமில் தான் வந்து சும்மா சவுண்ட் வந்துருக்காங்க. கண்டினியூஸாக அங்கே சவுண்ட் வந்து பார்த்து ப்ரோ, முள்ளு தான் ஃபுல்லாக நிற்கிறேன். குனிஞ்சு தான் போகணும். பார்த்து பாம்பு கிம்பு இருக்க போகுது. நான் இந்த லைட் வச்சுக்கிறேன்ல பாரு, ஃப்ரண்ட்டில் நீ தான் போகிற. இந்த அப்படியே ஒரு கேப்சர் எடு கேமராவை. என்ன சவுண்ட் அது? பேக் எதுவும் இல்லை, சின்ன ரூம் தான் இது. கண்டிப்பாக இதில் பாம்புங்க மாட்டிக்கிட்டு ரூம் போகுதுடா. டேய் இது ஸ்மெல்லு, பேட் ஸ்மெல்லு. சுந்தா ஏய் வெளியே வா. இந்த கேமரா அப்படி என் ஃபோன் வந்து அட்டாச்சுன்னு வச்சியா. பார்த்து வா, இது வேணாலும் பார்த்து வா. ஓடி போன சவுண்ட் கேட்குதுடா. யாரா இருக்கீங்களா? வேற முன்னாடி போனது ப்ரோ, சத்தம் கேட்குது. கூப்பிடலாமாடா அவங்கள? யாரோ ஓடி போன மாதிரி சவுண்டு கேட்குதுடா. நான் ஒரு கேட்டேன் ப்ரோ. கேமராவில் ரெக்கார்ட் ஆகுதுன்ட்டு தெரியல, ஆனால் நம்மளுக்கு மட்டும் கிளியராக கேட்குது ப்ரோ. சூப்பர் ப்ரோ. பூட்ஸ்டா. கேமரா கட்டு. இந்த ஃபோன் வச்சு அது உள்ள தானே பில்டிங்கு? அதோ ப்ரோ உள்ள போகிறதுக்கு கூட வழி இல்லையா? ஃபுல்லாக முள்ளுங்க தான் ப்ரோ. உள்ள பெரிய ரூம் போல ப்ரோ. பெரிய ரூம் தான். ஆ ஏய் வா, ஏதோ ஒரு மாதிரியா இருக்குது. பசங்க கூட்டின்னு வரலாம். கால் பண்ணிட்டேடா அவங்களுக்கு. கால் பண்ணிட்டேன். ஏன்னா ஏய் போடா 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 போய் ப்ரோ. டேய் வாங்கடா, இங்கே வாங்கடா. வாங்கலாம். இங்கே வா, இங்கே வா.
உதய் ப்ரோ இந்த சைட்லேருந்து பார்த்தோம். கேமரா இந்த சைடில் இருக்குது. இப்படி பார்த்துன்னு இருந்தோம். நானும் உதய் பேசுலேருந்து பார்க்குறேன். என்னன்னு சரி இந்த கிளாஸ் ஆகி உள்ள விட்டு அடி கூட ஏற்றி வைக்கல. அப்படியே வெளியே ஸ்டார்டிங்கில் கேமரா நான் தான் வச்சுருந்தேன். நான் சரி ஃபஸ்ட் நான் தான் டேய் சும்மா டாச் அடிக்காது உள்ளே போகலான்ட்டு நான் போய் சரி சும்பிட்டு கேமரா குத்தேன். இப்படி கேமரா குத்துட்டு நான் இப்படி போகிறேன். இப்படி போயிட்டு அந்த படிக்கட்டு சின்ன ஒரு 2 படிக்கட்டு இருக்கு கீழே. அது கால் வைக்கிறேன். பஸ் மாட்டிட்டோம். இப்படி ஓடி போகிறேன். சவுண்டு கேட்குதுடா. இப்போ நான் உள்ளெல்லாம் போய் வீடியோ எடுக்கலை பயந்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். சரி அங்கே போகலாம். ரூம் பெருசா சின்னதா? ரூம் பெருசு பெரிய ரூம் தான் ப்ரோ. அப்போ அங்கேயே போகலாம். அப்போ ஸ்பிட்டா வச்சா இங்கே எதுவும் வேணாம். இங்கே எதுவும் இல்லையா? அங்கே ஒரு ரூம் இருக்கு. நான் உள்ள மட்டும் ஸ்டார்டிங்ல ஒரு பார்த்து ரூம் இருக்கு. அது உள்ள போனா ஃபுல்லா போதுருங்க. நாங்க உள்ள போயிட்டோம். பின்னாடி அதோட பெரிய ரூம் ஃபுல்லா பிளாக். இந்த மாதிரி ஃபுல்லா செடிங்க முள்ளு செடிங்க ஃபுல்லா உள்ளே போக முடியலையா? போக முடியல. ரவுண்டு ஃபுல்லா பிளாக். ஒரு வழி இருக்குது. ஆனால் முள்ளு ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லா முள்ளு. போக போனா முடியல. நம்ம உடம்பு எல்லாம் காயமாகும். அது அப்புறம் கூட பார்த்துக்கலாம். ஆனால் இது இது எடுக்கலாம். வாங்கலாம். ஸ்பிட் எல்லாம் வேணாம். நான் 4 பேர் ஒன்றாவே இருக்கலாம். ஓகே போகலாம். அதான் சொன்னேன். நான் ஸ்டார்டிங்கும் சொன்னேன் தனித்தனியாக போக தேவையில்ல ஒன்றா இருக்கலாம். அதை நான் ஸ்டார்டிங்காக வந்து சொன்னேன் தனித்தனியாக போனால் எதோ நான் நடக்கும் அப்படின்ட்டு. ஒன்றா தான் போனேன். இதுவா? நான் அந்த ரூம் தான் ப்ரோ. அங்கே வந்தான். கேமரா கிட்ட கொடு. கீழே பார்த்து போடா. கீழே பார்த்தாங்க. இது எப்படி இந்த வழி? இதோ அங்கே இருக்குது. அதான் ப்ரோ வழி தான். கேமரா ப்ரோ யாருது ப்ரோ இந்த செயின்? செயின் எடுத்துடா. ஏய் என் கைத்தில் இல்லைடா. எப்படா இருந்தது? அது எந்ததான் கைத்தில் அப்புறம் எப்படி கீழே வந்துச்சு? தெரியலடா. என் கூட தான் வந்துருந்தாரு பேசிங்க. ஒன்று தானே? ஆமாம் எந்ததான் என் கைத்தில் இல்லை பாரு. அப்புறப்பா கீழே வந்துச்சு உன் வயத்துல இல்லைனா? சரி ஓகேவா? உள்ள ஏதோ நடக்கிற மாதிரி தான் தெரியுது. ஜிப் இருக்குடா. பத்திரமா வச்சுக்காது. எப்படி வந்துருக்கும்? எனக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட தெரியல. உன் கழுத்தில் இருந்துச்சு. என் கைத்தில் தான் இருந்தது. விழும்போது உனக்கு உணர்வு தெரியல. இல்லை ஓகே அதான் சொல்லிட்டாங்க ஒன்றாவே இருக்கணும். தனித்தனியாக போக தேவையில்லை. நான் ஃபஸ்ட்லேருந்து அதான் சொல்லி வரேன். தனித்தனியாக போக தேவையில்லை. நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அங்கே மட்டும் தான் சவுண்ட் வந்தது. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து சைலண்ட்டு தான் இடம். ஓகேவா? சைலண்ட்டாக இருந்தாலும் எதனா நடக்கும். ஸோ இன்னும் போய் பார்க்கலாம். போகலாம் போ. ப்ரோ வா ப்ரோ போகலாம். ப்ரோ வந்து நினைக்கிறேன். எப்பா இதே இதே பிளேஸ் தானே. இதே பிளேஸ் தானே தோ. ஏய் என்னடி போகாதுடா. அப்படியே வெளியே வந்துட்டேன் நான். என் பின்னாடி ஒருத்தர் வாங்கடா. ஒரு போட். ப்ரோ ஆச்சு இது நம்ம தொட்ட மாதிரி இருந்தது. பின்னாடி தொட்ட மாதிரி இருந்ததுடா. ஜன்னல் வேறு ஃப்ரீயாக இருக்குது ப்ரோ. பாத்ரூம்
மொபைல் சுற்றுறாங்க. மொபைல் சுற்றுதுன்னா கம்பல்சரி ஏதோ ஒன்று இருக்குது. இந்த இடத்துல பார்த்து பாம்பு இருந்து கையோட கண்டிப்பாக அதில் ஒன்று சத்தம் சவுண்ட் கிட்டே விசில் சவுண்ட் கிட்டியா? நான் கேட்பேன். ஆமாம் ஆமாம். இந்த பக்கத்தில் இருந்து விசில் அடிக்கிற மாதிரி கேட்டு அவன் பேசிக்கிட்டே இருந்தா சவுண்ட் கொடுக்குது. அவன் பேசுறது சைலண்டாக இருந்தால் எந்த ஒரு மூமெண்ட் இல்லை. தோவால் முன்னாடி வீடியோவில் சவுண்டு கேப்சர் ஆகுதா இல்லைன்னு தெரியல. இங்கே கிளியராக கேட்குது. அது எப்படின்னா விசில் அடித்து கூப்பிட்ற மாதிரி நம்ம. யாரா இருக்கீங்களா? தோவால் இது அப்போ நம்ம விசில் அடிச்சு கூப்பிடலாமா? லாஸ்ட் வீடியோ கூட இந்த ஒவ்வொரு எங்கே சுற்றி தான் அந்த இடத்துல நம்ம தெரியும். நம்ம அந்த மாற்றுத்திறனாளி ஹாஸ்பிட்டல் போகணும்னா இருக்கா லாஸ்ட் வீட்டில். ஆமாம், அந்த ஹாஸ்பிட்டல் கூட அதே மாதிரி அந்த வப்பால் சிஸ்டம் எடுத்துருந்தோம். ஆனால் இங்கே நமக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி எப்படின்னா நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகிடுச்சு. டேய் அது இல்லை, நான் ஸ்டார்டிங் வர சொல்லி என் முன்னாடி ஏதோ உனக்கு கிராஸ் ஆச்சுடா. இப்போ உள்ள வந்து பார்த்தா இல்லையே. அது தனியாகனால அதோட பலத்தை காமிக்குதுன்னு நினைக்கிறேன். என்னடா அப்படிதான் இருக்கும். புரியுதா? தனியாக போனதான் ரிஸ்க். என்ன இதுடா? நம்ம பாட்டில் எடுத்து பாருங்க. போட்டு வச்சுருக்கேன். பக்கத்தில் ரூம் தானே அது? அது அவங்க ரூம். விசில் அடிச்சு அம்மா நீ விசிலறா அடி. சரி இது ப்ரோ இப்போ அது ஏதாச்சும் சத்தம் கேட்குறதுக்காக அதுக்கு தான் வாய் தோ. விசில் அடிக்குமா? தோ ஏதோ தூக்கி போட்டுச்சு. ஆமாம் ஏதோ தூக்கி போட்டுச்சு. திரும்பி இன்னொரு டைம் வச்சு பார்க்கலாமா? வேணாம். ஏய் அது ஏதோ தூக்கி போடுது. ரூம் இல்லையா? ஏதோ தூக்கி போடுது. அந்த டைமில் மேலே சீக்கிரம் வந்துருக்கணும். பக்கத்தில் ரூம் இருக்குது. போ போ. அந்த ரூம் என்ன சவுண்ட் வந்துருக்கு? ஏன் இந்த சத்தம் அந்த மாதிரி இருக்குது? தெரியலடா. என்னடா? ஏய் போ. அந்த ரூமில் ஏதோ ஒன்று கீழே வந்துச்சு ப்ரோ, நீங்கள் பார்த்தீங்களா? யாரா இருக்கீங்களா? அங்கே வந்த பிறகு அந்த ரூமில் சத்தம் வந்து நின்றுது ப்ரோ. இப்போ இவங்க தனியாக 2 பேர் கிட்டே வரும்போது ஏதோ ஒன்று கிராஸ் ஆச்சு, நம்மளை ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் 4 பேர் வரும்போது அது இல்லை. ஏன் 4 பேர் தான் இந்த சவுண்டு வந்தது. 4 பேர் இருந்தது சவுண்டு இருந்தது. கரெக்டு தான். நம்ம பக்கத்து பில்டிங் ப்ளஸ் பண்ணுவோமா? இப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ணனா வந்து எதாவது கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம வீடியோ போய் வீடியோ எடுத்துன்னு இருந்தால் எதுவும் கிடைக்காது. ஆனால் சைலண்டாக தான் இருக்குது இடமே. ஆமாம், இடமே சைலண்ட்டாக நம்ம பேசுறது மட்டும் தான் கேட்குது. எனக்கு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நம்ம தெரியுது, வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஆமாம், அதனால் நமக்கு எப்படின்னா அந்த சவுண்டு
சின்னதாக சவுண்டு கேட்டாலும் நமக்கு தெரியும். கேட்குது வளையல் நான் சொன்னேன்ல வளையல் சவுண்டு கேட்குதுடான்ட்டு. இந்த வலி சவுண்டில் கொலுசு போட்டு கடலில் சவுண்டு வரும். எனக்கு கொலுசு போட்டு நடக்கிற மாதிரி சொல்லுறது. இந்த ரூம் வந்தால் மட்டும் மாதிரி உடம்புல வச்சுருங்க. வேறு ரூம் எங்கே போகும்போது வேற எங்கே போனாலும் ஒரு ஃபீல் வரல. நீங்கள் வந்தால் கோயில் சவுண்ட் வருதுடா. கேக்குதா? கேப்சர் ஆகுதுன்னு தெரியல சவுண்டு. கேப்சர் ஆகாது. என்ன பண்ணலாம்? இங்கே தான் ஸ்டார்டிங் வந்தது. சரி ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம உட்காரலாம். நான் அமைதியாக பேசக்கூடாது. நம்மளுக்கு எதானாலும் பிரச்சனை இல்லை. சைலண்ட்டாக இருக்கணும். எந்த ஒரு சவுண்டு கேட்டாலும் நம்ம சைலண்ட்டாக சவுண்டு கேட்கும். இப்போ நம்ம பேசிட்டு இருந்தாலும் நமக்கு எதுவும் கேட்க மாட்டேங்குது. சைலண்ட்டாக ஒரு நிமிஷம் அப்படியே லைட்டாக போட்டு பண்ணலாமா? லைட்டாக போட்டு பண்ணலாமா? எப்படி சொல்லுங்கள்? லைட்டாக போட்டு ஃபுல் லைட் மட்டும் மொபைல் லைட் வேணும். இந்த லைட்லாம் பண்ணுறது அப்படி உட்காரலாம். சரி அப்படி உட்காரா. சவுண்டு மூச்சு வரல. எந்த ஒரு சவுண்டு கேட்கல பாரு. சைலண்ட்டான ஒரு சவுண்ட் கேட்குறேன். யாருன்னா இருக்கீங்களா? வேணா போய் இந்த என்னது? என்னடா பாரதி டேய் டேய் யார் பாரதியா? யாரா பாரதி? சிம்பு அண்ணா வந்திருக்கான் பாருமா. அதாங்க என்னடா பாரதி டேய் யாரா பாரதி? யாரா பாரதி? பாரதி பாரதி இல்லை பார்த்து வீட்டு வந்துங்கிறாமா? யாரா பாரதியா? பாரதி அண்ணா வந்திருக்காமா. இப்படி பாரா டேய். யாரா பாரதி? யாரா நீ யாரு? நீ யாரா? என்னது இது? டேய் என்னடா விளையாடுறியாடா? டேய் இவ்வளோ டைம் ஆகுது. பாரதிமா நான் கேமரா வச்சுட்டோம். எனக்கு பயமா இருக்கிறேன். என்னடா யார்? பாரதிமா யார் மீன் நல்லா? டேய் பாரதிமா டேய் யார் மீன் நல்லா? என்ன பிடிச்சிட்டு இருக்காங்க பாருமா. டேய் பாரதிமா கோல்ஸ் சவுண்ட் மாதிரி கேட்குது. கோல்ஸ் சவுண்டு. பாரதிமா நீ நடந்து போறதியா? டேய் நூல் குடியாடுறீங்களா? பாரதிமா அண்ணா வந்திருக்க பாருமா. பாரதிமா டேய் அப்படி அவன் புறாவன கீழே பாம்பு புத்துறாங்க. பாரதிமா சிம்பு டேய் பாரதிமா இரு
யாரா இருடா நீ என்ன வந்து பாருமா டேய் சரி இருடா உன் பேர் என்ன பேர் உன் பேர் என்ன பேர்ரா நீங்க யாரு? நான் என் தங்கச்சி தேடி வந்தேன். நீங்க யாரு? உன் பேர் என்ன பேர் என் பேர் அகேஷ்னு. பாத்திமா டேய் அவன் நீங்க கூப்பிட்டு அண்ணாவா? சரி வா சரி நான் உன் தங்கச்சியை கூட்டின்னு வரேன் உட்கார்றா நீ பாத்தீங்களா என் தங்கச்சியா? பார்த்தா நான் கூட்டின்னு வரேன் உட்காரு எங்க? உட்காரு டேய் நான் கூட்டின்னு வரேன் நீ உட்காரு உன் பேர் என்ன பேர் அகேஷ்னு. அகேஷ்ணா நேர் அகிஷ்ணன்றா அகேஷ்ணா உன் பேர் ராஜா? அகேஷ்னு. அகேஷ்ணா சரி நீ எதுக்கு வந்தீங்க என் தங்கச்சியை தேட வந்தேன். எங்கே இருக்கீங்க உன் தங்கச்சி என் தங்கச்சி கம்பெனி போகணும்னு சொல்லிட்டு வந்தது. ம் இன்னும் என் தங்கச்சியே வரல. ம் நீ எத்தனை வருஷமா இங்கே இருக்க நான் 5 வருஷமா இந்த அத்தை தான் வந்து தேடினே இருக்கேன். இன்னும் டெய்லியும் வந்து போவேன் நான். சரி உங்கள் ஊர் என்ன ஊர் என் ஊர் திண்டுக்கல்லுங்க. என் தங்கச்சி 5 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு போகிறேன்னு சொல்லி இருந்துச்சு. ம் சரி அதனால் வேலைக்கு அமுச்சு விட்டோம். வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் கூட வரல. 5 வருஷம் மேலே ஆகுது. என் தங்கச்சியை தேடலான்ட்டு நான் கிளம்பி இங்கே வந்தேன். இங்கே வந்துட்டு போயிருக்கு என்னையும் அச்சு சாவச்சிட்டாங்க. அதுதான் யார் சாவச்சுது அது யாருன்னு தெரியலங்க. அதை எப்படி தான் நான் சாவச்சேன். என் தங்கச்சி கம்பெனி கிட்ட போனேன். அங்கே சில பேர் குடிச்சிட்டு இருந்தானுங்க. அவங்க தாங்க என்னை அச்சு சாவச்சிட்டாங்க. இன்னும் எதுக்கு இந்த இடத்துலலாம் வர சரின்ட்டு பின்னாடி ராடி வச்சாச்சு சாவச்சிட்டாங்க என்ன. நானே என் தங்கச்சி நான் தேடினே இருக்கிறேன். நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்களா என் தங்கச்சியா? நான் பார்க்கல. உன் தங்கச்சி பேர் இங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்க? இங்கே நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். யார் என் தங்கச்சி கூட ஒரு பொண்ணு நான் 3 பேர் தானா 3 பேர். சரி உங்கள் தங்கச்சி எப்படி டெத்தானா இது வேறு ஒர்க் முடிஞ்சிட்டு வெளியே வரப்போ மூட்டாங்கண்ணா, கதவு மூட்டானுங்கண்ணா. அதனால அவங்க மூச்சு முட்டி உள்ளே இறந்துவிட்டாங்கன்ட்டு ஊராளுங்க சொன்னானுங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. நானும் நம்பலை. இன்னும் என் தங்கச்சி ஊர் வரதே இருக்குதுன்ட்டு நானும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன். என் தங்கச்சி எனக்கு கிடைக்கு. நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்களா? நான் பாத்திமா டேய் அதான் சொல்கிறேன்ல அப்புறம் நான் பாத்திமான்னு பேசினேன். சத்தம் அதிகமாக கேட்டால் ஆளுங்க வந்துடும். நீங்கள் யார்? லேடிஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் எதுக்கு வந்தீங்க? நீங்கள் யார்? எங்கள் தங்கச்சி இங்கே தான் தொலைஞ்சு போனோம். அதனால நாங்களும் வந்தோம். இல்லையா நீங்கள் வேறு யாரோ போல இருக்கிறீங்களே நீங்கள்? எங்கள் தங்கச்சி உங்கள் தங்கச்சி இருக்கு பார்த்தியா பாத்திமா, அவங்க கூட ஒருத்தவங்க தான் பார்த்தியா பொண்ணு, அது அவங்க தங்கச்சி. அது தெரியுமா உனக்கு? இல்லை நான் நம்ப மாட்டேன். நீங்கள் வேறு யாரோ அப்போ வேற யார்? பாத்திமா யாருமே எங்கெல்லாம் நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். நீ அப்படியே உட்காரு. பாத்திமா பாத்திமா அண்ணா அடிக்க வந்துட்டாங்க பாருமா. பாத்திமா அண்ணா அடிக்க வந்துட்டாங்க பாருமா. பாத்திமா டேய் நில்டா. உங்கள் தங்கச்சி நான் காட்டுறேன் வாடா. உங்கள் தங்கச்சி இங்கே தானே இருக்கு. உங்கள் தங்கச்சி இங்கே தானே இருக்கு வாடா. அவன் எழுப்பு தண்ணி இல்லையா டே ஒன்றும் இல்லை ஏந்துடுறா. டேய் கால் அடிபட்டுங்களா? டேய் என்னடா டேய் சிம்பு என்ன போகலாம்? என்ன பசங்களை கால் பண்ணலாமா? ஓகே முடிச்சலாமா? போதும்.
தெரிய முச்சிலாம் நீ கிளம்புறா போதும் கட் பண்ண போதும். சரி கேஸ் நாங்கள் எல்லாம் வெளியே போயிட்டு பேசுகிறோம். சிம்பா ப்ரோ சிம்பா ப்ரோ டேய், தூக்கிட்டு போயிடலாம் ப்ரோ ப்ரோ தூக்கிட்டு போயிடலாம் போயிடலாமா? டைம் பாடுறா. ப்ரோ டைமை காமிக்க மாட்டேங்குது ப்ரோ. புரியுதா 1:31. ப்ரோ தூக்கிட்டு போயிடலாம் ப்ரோ. வேலையாக வரலாம் இதெல்லாம். சிம்பு ப்ரோ அஞ்சல் பிடி ப்ரோ அஞ்சல் பிடி ப்ரோ. ஏய் அவன் பசங்க ஃபோன் பண்ணுறேன். ஓகேடா ஓடு. சரி கேஸ் எல்லாம் நாங்கள் வெளியே போயிட்டு பேசுகிறோம். இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது.